வரலாற்று பதிவுகளின்படி பாரோன் ஃப்ராவோன் குல்ஜும் நதி எனப்படும் செங்கடலில் மூழ்கி இறந்தான். கடல் அலைகள் திரும்பிச் சென்றபோது அவன் உடல் நீருக்கு கீழே தங்கியிருந்தது. அந்தக் காலத்தில் மனித உடல்கள் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பது இயலாது. ஆனால் அதிசயமாக கடவுளின் இயற்கை ஆற்றலால் பார்வோனின் உடல் கெடாமல் காத்து வைக்கப்பட்டது. வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி அந்த உடல் சில மணி நேரங்களுக்குள் அல்லது மிக அதிகபட்சம் ஒரு நாளுக்குள் நீரிலிருந்து வெளியே வந்தது. ஏனெனில் நீண்ட நேரம் நீரில் இருந்தால் உடல் சிதைந்திருக்கும். நூற்றாண்டுகள் கடந்தபின் அந்த உடல் எகிப்தின் மணல்களில் புதைந்திருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எகிப்தின் பழைய மன்னர்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1898ஆம் ஆண்டு பிரெஞ்சு தொல்பொருள் ஆய்வாளர் விக்டர் லொரேட் வாடி அல் முலூக் வாடி அல் முலூக் எனப்படும் மன்னர்களின் பள்ளத்தாக்கில் அகழாய்வு செய்யும்போது ஒரு அதிசயமான மம்மியை கண்டுபிடித்தார். பின்னர் ஆய்வுகள் காட்டியது அந்த உடல் ராமசஸ் II அல்லது அவருடன் தொடர்புடைய ஒரு பாரோனுடையது, யாரை பெரும்பாலும் குரானில் குறிப்பிடப்படும் பாரோனாக கருதுகிறார்கள். அந்த மம்மி மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கெய்ரோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. 10 தசாப்தங்கள் கழித்து மேலும் விஞ்ஞான ஆய்வுகளுக்காக 1976ஆம் ஆண்டு அந்த மம்மி பாரிஸ், பிரான்சிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு புகழ்பெற்ற பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் மொரீஸ் பூகெயில் டாக்டர் மொரீஸ் புகாயில் அந்த மம்மியை முழுமையாக ஆய்வு செய்தார். நவீன அறிவியல் கருவிகள் மூலம் அவர் கண்டுபிடித்தது அந்த உடலில் நுண்ணிய உப்பு துகள்கள் இருப்பதை. இதனால் அது கடல் நீரில் மூழ்கியிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. அதிசயமாக அந்த உடலின் தசைகள் மற்றும் தோலின் சில பகுதிகள் இன்னும் கெடாமல் இருந்தன. தனது அறிக்கையில் அவர் எழுதினார், இத்தனை பழைய உடல் இவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது அறிவியலால் சாத்தியமற்றது. பின்னர் அவர் குர்ஆனை படிக்கத் தொடங்கினார். அதில் பார்வோனின் உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எனவே கூறப்பட்டிருப்பதைப் பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். குறிப்பாக சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 92 உள்ள, உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன்னை உன் உடலுடன் இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர். இந்த அறிவியல் உண்மையால் அவர் ஆழ்ந்த பாதிப்படைந்து இறுதியில் இஸ்லாம் மதத்தை